வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ லைவ் மார்க்கெட்டில நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளா எப்படி வந்துட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்படி சிம்பிளா நம்ம வந்துட்டு கால்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர் ரொம்ப முழுமையாக அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை ஓட அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம ஆப்ஷன் இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு கோர்ஸ் மாதிரி நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு இதை கால்குலேஷன் பண்ணலாம், நம்மளோட ட்ரேடிங்க்கு வந்துட்டு இது வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? சரி, பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்பாட் வந்துட்டு நம்ம இப்போ இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணோம். ஓகேவா? ஸோ ஸ்பாட் வந்துட்டு 24,300 ஓகேவா? 24,330 அப்படிங்கிறதுல க்ளோஸ் நடந்திருக்கு இப்போ ஸ்பாட் ப்ரைஸு. நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இந்த மணி அப்படின்னு நம்ம எடுக்கிறா இருந்தால், அதாவது ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க இருந்தால் அட் த மணி நம்ம எடுக்க இருந்தால் ஏடிஎம் அப்படின்னு எடுக்க இருந்தால் எதை எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ 23,000 350 24,350 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து 23,300 அப்படிங்கிறதுக்கு மேலே 30 பாயிண்ட் மேலே போய் க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால் 350 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 350 எடுக்கும்போது கால் சைடில் இது ஓடிஎம். ஓகேவா? ஸோ புட் சைடில் இது ஐடிஎம் 50 பாயிண்ட். ஸோ இங்கே ஏடிஎம் அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம எது ஸ்பாட்டில் இருக்குதோ அதை நம்ம வந்துட்டு ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்று. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளாக எப்படி நம்மளோட ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு வந்துட்டு நம்ம 24,300 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 350 நம்ம வந்துட்டு ஏடிஎம்மாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ அட் த மணியாக இதை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் இருந்துட்டு ஒரு 50 பாயிண்ட் வந்துட்டு கால் சைடில் இந்த மணி 300 எடுத்துக்கிறோம். புட் சைடில் வந்துட்டு 24,400 அதாவது 24,400 அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? சரி, இந்த ரெண்டு ப்ரீமியமுக்கான கேப் எவ்வளவு? 100 பாயிண்ட். ஓகேவா? ஸோ 100 பாயிண்ட் வந்துட்டு இந்த ரெண்டு ப்ரீமியமுக்கான கேப் இருக்குது. சரி, இங்கே எல்டிபி எவ்வளோ இருக்குது? 266. இங்கே எல்டிபி எவ்வளோ இருக்குது? 175. ஓகேவா? ஸோ 263 அப்படிங்கிறது கால் சைடில் எல்டிபி, இங்கே 175. ஓகேவா? ஸோ ரஃபான ஒரு கணக்கு போட்டுக்குவோம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஸோ 8 ஒரே நிமிஷம், நமக்கு பென் சரியில்லை. ஓகே. ஸோ இங்கே 263. ஓகேவா? ஸோ 263 ப்ளஸ் வந்துட்டு 175. ஓகே, 175. ஸோ ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 438 ரூபா அப்படிங்கிறது இதோட டோட்டல் ப்ரீமியம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதில் இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் எவ்வளோ நம்ம பார்த்தோம்? 100 ருபீஸ் அப்படிங்கிறதா நம்மளுடைய ரெண்டு ப்ரீமியமுக்கான கேப் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருந்துட்டு இதுக்கான கேப் வந்துட்டு 100 ருபீஸ் இல்லையா? ஸோ 300 to 400 அப்படிங்கிறது ஒரு 100 ருபீஸ் தான். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா, இதோட ஒரிஜினல் ப்ரீமியம், அதாவது ரெண்டுக்கும் உள்ள இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஓகேவா? ஸோ அந்த 100 ரூபாயை நம்ம மைனஸ் பண்ணுறோம். -100 338 ரூபா அப்படிங்கிறது இதோட டைம் வேல்யூ. ஸோ இந்த டைம் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 169 ரூபா அப்படிங்கிறது இதோடைய இது. ஸோ இந்த 169 ரூபா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஓடிஎம் கொடுக்கணும். நம்ம கால் சைடில் 24,400 ஓடிஎம், புட் சைடில் 23,300 ஓடிஎம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம இந்த லைனை ட்ரா பண்ணுறோம். கால் சைடில் ஃபஸ்ட்டு பண்ணிக்குவோம். ஓகே, புட் சைடில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பண்ணுவோம். ஓகே, இப்போ நமக்கு எவ்வளோ பார்த்தோம்? அங்கே 169 ரூபா. ஓகேவா? சரி, 169 ரூபாவில் லைன் போட்டுக்குவோம்.
169. சரி, இங்கே அதே மாதிரி 169ல் ஒரு லைன் போட்டுருவோம். ஓகேவா? இப்போ கிளியர் ஆகுதா? இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அப்போ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இன்னும் கீழே வந்துடணும். ஒருவேளை ரேஞ்ச் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கா, இல்லை இதை உடைக்கா, அதே மாதிரி இது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கா, இல்லைனா இதை உடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் லைவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடம் லோ இருக்கு இல்லையா? ஸோ இந்த லோ பாருங்கள், எத்தனை மணிக்குன்னு பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துட்டு 1 மணின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாக்டாக இந்த லோ வந்துட்டு 1 மணி. 1 மணிக்கு ப்ரீமியம் எங்கே நின்றுருக்கு, லோ எங்கே இருந்துருக்கு பாருங்கள். 23,999, அதாவது 24,000 அப்படின்னு 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் நின்றுருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு 24,000ங்கிறது அட் த மணி. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸோ இப்போ நமக்கு அட் த மணிங்கிறது 300 நம்ம எடுத்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அப்போ வந்துட்டு 4,000 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4,000 இருக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் டூலாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை நீங்கள் முழுக்க வச்சு நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறத விட சப்போர்ட் டூலாக எடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதை மட்டும் இண்டிவிஜுவலாக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதை உடைக்கும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, நீங்கள் இது வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க, எனி ஒன், ஒரு போலிங்கர் பாண்டாக இருக்கட்டும், ஆர்எஸ்ஐயாக இருக்கட்டும், விவேப் இருக்கட்டும், எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் அதை இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ மட்டும்தான் உங்களால் வந்துட்டு இதை வந்துட்டு சரியாக எக்ஸாக்டாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சில நேரங்களில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சில இது, அதாவது எப்படின்னா, இப்போ இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு லோ, இந்த லோ கட் ஆகவே இல்லை இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இந்த லோ கட் ஆகலை. இந்த லோ கட் ஆயிருச்சுன்னா நம்ம ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு இது வைப்போம், விவாப் வைப்போமே. ஓகேவா? ஸோ இந்த விவாப்புக்கு மேலே கேண்டில் போயிருக்கா, பெரிய அளவில் மூவ் ஆகலை. ஓகேவா? ஸோ அப்போ இதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன்னா, ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இங்கே போடுறேன். இங்கே எத்தனை மணிக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு பாருங்கள், 1:10. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் கால் சைடில் எடுத்துக்கோங்க. ஸோ கால் சைட்லேயும் ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கும், சாரி புட் சைட்லேயும் ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஓகே. ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டினியூவாக மார்க்கெட் இதுக்கு அங்கிட்டு மேலே போகலை, இதுக்கப்புறம் கீழே தான் வருது. இங்கே நடந்த எத்தனை மணிக்கு 1:15. ஓகேவா? சரி, இங்கே 1:15க்கு அதுக்கப்புறம் தான் இது இங்கே இதாக இருக்குது. இங்கே பார்க்கலாம், இந்த 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 ஜோன் நம்ம எடுத்துக்கிடுவோமே. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, ஆக்சுவலாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1:15க்கு இது கீழே க்ளோஸ் வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த விவேப் வந்துட்டு நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன ஒரு பாயிண்ட் ஸ்விங் பாயிண்ட்லேருந்து வைக்கிறீங்களோ அந்த ஸ்விங் பாயிண்ட்லேருந்து கால்குலேஷன் ஆகும். பர்டிகுலராக எந்த கேண்டிலில் வைக்கிறீங்களோ அதில் இருந்துட்டு இது வந்துட்டு கால்குலேஷன் பண்ணி நமக்கு வந்து வேல்யூம் எங்கே இருக்குது, வெயிட்டட் லைன் அப்படிங்கிறது அது நமக்கு ஃபார்ம் பண்ணி வரும். ஓகேவா? சரி, இது நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச விஷயம்லாம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போ கேண்டில்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ஸாக இருக்கும். நீங்கள் லைவில் யூஸ் பண்ணுறப்போ இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவுக்கு கீழே நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன். இப்போ நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு கீழே நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவேன். ஓகேவா? ஸோ ரூ. 76 இங்கே நான் எடுக்கிறேன் என்ட்ரி, ரூ. 88 அப்படின்னு எடுக்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஸோ அது கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே விவேப் இருக்குது, நமக்கு சப்போர்ட் இருக்குது, ஸோ மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒரு இது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, இது இப்போ இந்த கை நான் விட்டுருவேன். ஏன்னா ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட்டு போன கை இல்லையா? ஸோ இந்த கை தான் முதல்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே போன கை. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கைக்கும் இப்போ போன லோ, கரண்ட் லோ இருக்கு இல்லையா, இதுக்கும் நான் ஒரு ஃபிப்பு நான் மார்க் பண்ணுவேன். ஓகே, ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு என்னென்னா, ஓகே, ஸோ இங்கே நான் எடுக்கிறேன், இதுக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஸோ ஓகேவா, நல்லா புரிஞ்சுட்டிங்களா? இதுக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த 236 அப்படிங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 382 அப்படிங்கிறது ரிவர்சல். உங்களுக்கு ஃபிப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபிப்பில் எந்த இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரிவர்சல் பாயிண்ட் அந்த கோல்டன் ரேஷியோ நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 382, 0.5, 618 இந்த 3 நம்பரை வந்துட்டு ஒரு ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இங்கெல்லாம் ப்ரைஸ் போகும்போது ரிவர்சல் ஆகும். நீ என்ன ஸ்விங் லோ பாயிண்ட்லேருந்து வச்சாலும் சரி, அந்த இடம் போகும்போது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 236 தாண்டுது. 236 தாண்டினோடனே 382ல் கன்சல்டேஷன் ஆயிருக்கா? ஸோ 382ல் கன்சல்டேஷன் ஆகி அடுத்து பாருங்கள் 0.5ல் ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஓகே, 0.5 க்ளோஸ் பண்ண உடனே எங்கேயுமே மார்க்கெட்டில் ஒரே கேண்டில் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் அந்த ஒரே கேண்டில் 5 மினிட் கேண்டில் அப்படியே மார்க்கெட் மேலே கொண்டு போச்சு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து பாருங்கள், இங்கே ப்ரைஸ் க்ளோஸ் நடந்த இந்த இதுக்கு முந்தின கேண்டிலில் 103 ரூபாவில் நடந்த க்ளோஸு ஒரே கேண்டிலில் ஹை எவ்வளோ போயிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ 70 பாயிண்ட் கிட்ட அதில் மூவ் ஆயிருக்கு. சரி, இது ஏதாவது நாள் நடக்கும், எல்லா நாளும் நம்ம வந்து இதை இது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா லைவில் நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த சார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஓகேவா? ஏன்னா இங்கே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லைன் எல்லாம் ஒரு ஆர்டராக ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே கேண்டில்ஸ்லாம் ஒரு ஆர்டராக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் லைவில் நீங்கள் பார்க்குறப்ப இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு லைன் போடுறீங்க அப்படின்னா அந்த லைன் வந்துட்டு இதுக்கப்புறம் வரப்போ கேண்டில் மெதுவாக வரும். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கும், இங்கே அடுத்து கேண்டிலாம் இருக்காது. இங்கே இதை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபிஃப் வச்சுருக்கோம். ஸோ ஃபிஃப் ப்ரீவியஸோட ஹை இருக்குது, அதுக்கு மாதிரி நமக்கு ஒரு லோ கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லோ கிடைக்கும் போது இண்டெக்ஸ் வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொன்னல ஆப்ஷன் செயினில் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ 2 ப்ரீமியமும் நம்ம ஆட் பண்ணுறீங்க. இப்போ போட்டிருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்குள்ள கால்குலேஷன் வச்சு நான். ஓகேவா? ஸ்பாட்டில் 24,000 நிற்கும் போது இதை நீங்கள் போட்டிருந்தோம். இந்த லெவல்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகேவா? 2 சிம்பிளாக எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியதான். ஸோ 23,350 நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ 24,300க்கும் 400க்கும் உள்ள இடைப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டு. ஸோ இந்த 100 பாயிண்டில் நமக்கு அதில் எவ்வளோ ப்ரீமியமோட வேல்யூ இருக்கோ அந்த 2 ப்ரீமியம் ஆட் பண்ணிவிட்டு அதில் 100 மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 2 டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூ யார் கொடுக்கணும்? ஸோ இங்கே நமக்கு கால் ஆப்ஷன் நம்ம என்ன எடுத்தோம், இந்த மணியில் 400 எடுத்தோம். ஓகேவா? 24,400 எடுத்தோம். 400ல் அந்த லைன் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன எடுத்தோம், 300 எடுத்தோம். ஸோ 300. ஸோ அங்கே புட் ஆப்ஷனில் 300 நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு லைவில் நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் இதையும் நீங்கள் கம்பேர். அப்போ உங்களுக்கு இந்த இதெல்லாம் காமிச்சது என்னென்னா நான் என்னென்ன செட்டப்ஸ்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவேன், எதை டார்கெட்டாக யூஸ் பண்ணுவேன், ஸோ எங்கே ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு நிறையா பேர் புதுசாக பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் உங்களை மார்க்கெட்டுக்குள்ளே அறிமுகப்படுத்தும் போது அவர் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பார். ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உட்காந்து கதையாக பேசலாம். இங்கேருந்து அங்கே போயிருக்கு, அங்கேருந்து வந்திருக்கு, இந்த லைன் போட அந்த லெவல் போட அப்படி எல்லாம் சொல்லலாங்க. ஆனால் லைவில் நீங்கள் உட்காந்து மார்க்கெட் எப்போவுமே பேக் டெஸ்ட் எடுக்காதீங்க. நான் இப்போ சொல்கிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுகள் பேக் டெஸ்ட் எடுக்காதீங்க. பேக் டெஸ்ட் எடுக்கிறது நீங்கள் உங்களை வந்து படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர லைவில் ட்ரேட் ட்ரேட் மீன்ஸ் அதை வந்து பேப்பர் ட்ரேடும் பண்ணாங்க. நீங்கள் லைவில் பாருங்கள். நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சின்ன எங்கெங்கே ஸ்டாப் லாஸ் என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அதை நான் வந்து இதில் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லைவில் நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு இங்கேருந்து மார்க்கெட் போகுதா அப்படின்னு முதல்ல வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம மெம்பர்ஷிப்பில் தான் பண்ணணுன்னு இருந்தேன். சரி, இருந்தாலும் நம்மளோட யூடியூப்பில் நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்துட்டு ஓப்பன்லேயே வச்சுருப்போம். ஓகேவா? அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வீடியோவில் நீங்கள் வந்துட்டு நிறையா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் முக்கியமான அப்டேட் எனக்கு தெரிய போது நான் வந்துட்டு அதை அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ.